1942 மார்ச் மாதம் 2ஆம் உலக போர் சமயத்துல அன்னைக்கு ஜப்பானிய போர் விமானங்கள் அந்தமான் தீவுல வானத்துல வட்டமிட்டு சுட்டிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம போர்க்கப்பல்கள் அந்த தீவை சுட்டி வளைச்சது. அடுத்த சில தினங்கள்ல ஜப்பானிய படைகள் எல்லாமே அன்றைய பிரிட்டிஷ் அரசோட கட்டுப்பாட்டுல இருந்த அந்தமான் தீவை கைப்பற்றிச்சு. அதுக்கு பிறகு அந்தமான் தீவை சுபாஷ் சந்திர போஸ் தலைமையிலான இந்திய தேச ராணுவத்திடம் ஒப்படைச்சாங்க. ஜப்பான் அரசோட நட்பு கொண்டிருந்த சுபாஷ் சந்திர போஸ் 1944 அந்தமானுக்கு வந்து தேசிய கொடியை ஏற்றிவிட்டு பேசும்போது இந்தியாவுடைய சுதந்திரத்தின் முதல் கட்ட நடவடிக்கையாக அந்தமான் சிறை கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது இன்று முதல் ஒரு புண்ணிய பூமி ஆகிட்டு சொன்னாரு. அந்தமான் சிறைச்சாலையை இந்தியாவோட பாஸ்டல்னு சுபாஷ் சந்திர போஸ் வர்ணிக்கவும் செஞ்சாரு. அந்த போர்ல தான் புகழ்பெற்ற பிரெஞ்சு புரட்சியோட ஆட்சியில பாரிஸ்ல உள்ள பாஸ்டல் சிறைச்சாலை முதல்ல தகர்க்கப்பட்டது. ஆனா எண்ணற்ற விடுதலை வீரர்களோட ரத்த சூடுகள்ல பதிந்த இந்த அந்தமான் சிறைச்சாலை ஏதோ ஒரு நாள்ல உருவாகல. செல்லுலார் சிறை அல்லது காலாபாணின்னு சொல்லப்படுற இந்த கொடூரமான ஜெயிலானது உருவாக 1887ஆம் ஆண்டு நடந்த சிப்பாய் கழகம் எனப்படும் முதல் இந்திய சுதந்திர போரின் விளைவுகளே 1887 இந்த சிறையை கட்ட அடித்தளமிட்டது. அன்றைய காலகட்டத்தில் மக்கள் மத்தியிலேயே புரட்சியை உண்டாக்கியவர்களும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போர் செஞ்ச பல அரசியல் தலைவர்கள் எல்லாருமே பல்லாயிரம் மைல் கடந்திருக்கக்கூடிய இந்த தனிமையான இருள் சிறைக்கு கடத்தப்பட்டாங்க.